என் தங்கப்பிள்ளையே, மனதிற்கு தெளிவு கிடைக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் மனமகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்திருக்கிறாள் இந்த வராகி. உனக்கான நல்ல செய்தி ஒன்றை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த தாயின் அன்பை நீ உணர்வது உண்மை என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே. உன் அம்மா ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள். உனக்கான நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால் எக்காரணம் கொண்டும் இன்று என் வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொன்றையும் உன்னை தேடி வரச் செய்யும் இந்த நேரம். நான் உன் தாயல்லவா, உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பவள் அல்லவா. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னை தொடரும் இந்த வராகி எப்பொழுதும் உனக்காக முன்வந்து நிற்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் செய்யக்கூடிய விஷயங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எப்பொழுதும் நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரமும் நான் வருகிறேன், எந்த நொடியிலும் நான் உன்னை தொடர்கிறேன். இது நீ அறிந்த உண்மை, உன்னால் மறுக்க முடியாத ஒரு உண்மை. எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுது அந்த இடத்தில் நின்று ஒரு பொழுதும் நாம் கலங்கக்கூடாது. அப்பொழுதுதான் இது நமக்கான வாழ்க்கை, நாம் பெற வேண்டிய விஷயம் என்பதனை உணர்ந்து நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்க வேண்டும். சுற்றி இருந்து நமக்கு சூழ்நிலைகள் என்ன கொடுத்தாலும் ஒவ்வொன்றையும் அந்த இடத்திலிருந்து நாம் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்து பார்த்து நாம் என்னவெல்லாம் உணர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவை எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவோடு எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனமுடைந்து போவதற்கு அல்ல, மனம் குழங்கி போவதற்கு அல்ல, எதுவென்றாலும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்கு. எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்கு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ பரிதவிக்க வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம். உன்னை சுற்றிலும் நான் வந்து தரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உணர வேண்டும். உன்னை எந்த நிலையிலும் நான் கை கொடுத்து தூக்கிவிட தயாராக இருக்கிறேன். எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் அந்த இடத்தில் அம்மா உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும், இந்த சூழ்நிலைகள் எதை உனக்கு உருவாக்கினாலும் நான் இருக்கிறேன் என்பது உண்மை அல்லவா. நான் இருந்து தருகிறேன் என்பது உனக்கான நன்மை அல்லவா. இதையெல்லாம் என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ தொலைக்காமல் எப்பொழுதும் போல உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் இந்த தாயின் அன்பை நீ புரிந்து கொண்டு வாழ தொடங்கினால் அது போதும். எந்த நேரமும் நான் இருப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நான் வருவேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். கலங்காத நேரம், உனக்கான தயக்கத்தை எல்லாம் போக்கி உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி நான் கொடுக்கும் இந்த நேரம். இனி எந்த இடத்திலும் எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றமடைய வேண்டாம். சூழ்நிலைகள் எதுவாயினும் இவை அத்தனையையும் நான் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் நேரம். உன்னை சுற்றி வந்து எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகின்ற நேரம். எப்பொழுதுமே என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கென்று அற்புதங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்னாலும் உன்னோடு நான் உன்னை தொடரும் இந்த மாற்றம் இனிமேல் இந்த தாயின் அன்போடு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் எந்த இடத்தில் நின்று உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை நீ நம்புகிறாயோ அந்த இடத்தில் நின்று மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும்
என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கலங்காமல் நின்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட துணிந்துவிடு. தயக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இழக்காமல் இனி உன்னை தேடி வரும் நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். யார் என்ன சொன்னாலும், யார் எதை நடத்தினாலும், எதுவென்றாலும் உனக்கு நான் சொல்லும் இந்த சொல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒவ்வொரு மாற்றங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்கி நிற்பதையெல்லாம் நினைத்து இனிமேல் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீ வருந்தாதே. உன்னை தேடி நான் இருக்கும் காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும். ஒவ்வொரு நிலையிலும் உன்னை அது நம்பிக்கையோடு வாழ வைக்கும். எப்பொழுதுமே நாம் யோசித்தது எதுவும் நமக்கு நடக்கவில்லை என்றவுடன் நாம் தேவையில்லாத சிந்தனைகளோடு பதறிக்கொண்டிருப்பதை விட, தேவையில்லாத எண்ணங்களோடு இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்பதை விட, இனி நடக்கும் நன்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக கொண்டு வாழ்ந்திட நினைத்தால் அது போதும். இந்த தாய் உன்னை எப்பொழுதும் மீட்டு உன்னை அரவணைத்து உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்பொழுதும் நமக்கென விடிந்திருக்கின்ற இந்த பொழுது வெற்றி பொழுதாக மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய சோதனைகளிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன்னின்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பேன் அல்லவா? முன்னின்று ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நான் உனக்கென்று சரி செய்து தந்திடுவேன் அல்லவா? அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய். அத்தனை விஷயங்களிலிருந்தும் நீ உனக்கான விடுதலையை கொண்டு வந்து சேர்ப்பாய். உன்னை முழுமைப்படுத்தியும் உன்னை மேன்மைப்படுத்தியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக கொண்டு வந்து உனக்கு நன்மைப்படுத்தவும் அம்மா உடன் வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறக்காதே. தீமைகள் உன்னை நெருங்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நின்று அந்த தீமைகளை விரட்டி அடித்து உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய விஷயங்களையும் உன்னுடைய விருப்பங்களையும் எப்பொழுதும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த இடத்திலும் உன்னை விட்டு நான் விலகியது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை தள்ளினில் என்று உன் தாயானவள் நான் ஒருபொழுதும் சொல்லியது கிடையாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ பதறிய நேரங்களில் எல்லாம் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று உனக்கு எடுத்துச் சொல்லிய இந்தவராகி நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னை ஆதரிக்க, உனக்கான ஆதரவை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றியின் பாதையில் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக பெற்று கொள்ள வேண்டும். வெற்றி நமக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை நாம் கொஞ்சம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இனி என்னவானாலும் சரி, நாம் யோசிக்கும்படி நமக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி பதறிக்கொண்டிருக்காமல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். நமக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை நாம் எப்பொழுதும் என்னவென்று முழுமையாக உணர்ந்திட வேண்டும். முன்னின்று எதையும் நாம் யோசித்து கலங்கக்கூடாது. முன்னின்று எதையும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானது என்று நினைத்து வருந்தாதே.
எதிர்வரக்கூடிய நேரங்கள் எப்படியும் மாறலாம். வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் கொடுக்கலாம். சுற்றியிருந்து உனக்கு எந்த உண்மைகளையும் இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லலாம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராகும். எதுவரையும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து கொண்டு செல்கிறது, எதுவரையிலும் உனக்கான வெற்றியை உறுதி செய்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ பதறுகிறாயோ, அந்த இடத்தில் உன் வெற்றியை நீ நிலைநாட்டுவாய் என்பதனை மறக்காதே. நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாக எல்லாமும் நடக்கும். நீ ஆசைப்பட்டதை விடவும் எல்லா விஷயங்களும் உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. இந்த நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையும் உன்னை சூழ்ந்து வரும் மாற்றமும், அத்தனையும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய வெற்றியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு. எதையும் எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் உனக்குரிய புரிதலை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்குரிய ஏற்ற தாழ்வுகளை களைந்து உனக்கு வேண்டிய நன்மைகளையும் நீ விரும்பிய சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி என்பவள் உன்னை எப்பொழுதும் தேடி வந்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுப்பவள் அல்லவா. நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் நீ ஆசைப்படுகின்ற அத்தனையையும் உனக்கென சொல்லிக் கொடுப்பவள் அல்லவா. யார் என்ன சொன்னாலும் நான் அதை என் காதில் வாங்கிக் கொள்வது கிடையாது. ஏன் தெரியுமா? என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும். என் பிள்ளை எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீ இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். உனக்கு என்ன தேவை, எது தேவையில்லை என்பதனையும் நான் அறிவேன். எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் கற்றுக் கொடுத்ததல்லவா. என் பிள்ளை தவறான பாதையில் செல்கிறாய் என்று யார் சொன்னாலும் அதை ஒரு பொழுதிலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த நேரம், இனி நடக்கும் நன்மைகளை நீ சட்டென்று ஒரு நொடியில் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு. நான் இருப்பேன் என்பதும் நான் வருவேன் என்பதும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் பாடங்கள். இனி எல்லாவற்றிலும் உன்னை உனக்கே புரிந்துவிடும். எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான நம்பிக்கையை தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த இடத்தில் நின்று நீ ஒவ்வொன்றையும் தொலைத்தாயோ அந்த இடத்தில் நின்று மீண்டும் அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் உனக்கான விஷயங்களை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு பல ஆச்சரியங்களை உருவாக்கி தரும் பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து என் பிள்ளை நீ பேரதிர்ஷ்டத்தோடு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. முன்னின்று நான் எல்லாவற்றையுமே உனக்கு நிறைவாக தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி நான் இருந்து உன்னை வழிநடத்துவதும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்துவதும் உனக்கு நிச்சயமாக தெரியும். அதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே மாறும். வாழ்க்கையில் எல்லாமும் வழிநடத்தும் போது, எல்லா விஷயங்களும் நமக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் தெய்வத்திற்கு நன்றி சொல்லி பழக வேண்டும். நமக்கென்ன, நம் முயற்சியால் நடந்தது, நாம் ஏன் தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்துவிடக்கூடாது. முயற்சி உன்னுடையதாக இருந்தாலும் அதை வழிநடத்தியது உன் தெய்வம் நான் அல்லவா. அதை உனக்கு பெற்று கொடுத்தது உன் அம்மா நான் அல்லவா. அதனால் நன்றி சொல்வது என்பது நல்ல விஷயம். அது நிச்சயமாக நல்ல பழக்கமும் கூட. எனக்கு நீ நன்றி சொன்னால்தான் உன்னை தேடி வருவேன் என்பது அர்த்தம் கிடையாது. நன்றி சொல்ல பழகுவது என்பது நிச்சயமாக
நல்ல விஷயம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் வரக்கூடிய நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே நான் சொல்லித் தருவேன் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் நன்றி சொல்லவும் மன்னிப்பு கேட்கவும் தயங்கக்கூடாது. தவறு என்று தெரிந்துவிட்டால் சட்டென்று மன்னிப்பு கேட்டு விடுவதும், ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்லவும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எதுவுமே வாழ்க்கையில் நம்மை கற்றுக்கொள்ளச் சொல்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் இனி எது நடந்தாலும் சரி, நன்றியையும் மன்னிப்பையும் கேட்டு பழகிக்கொள். அது உன்னை மேலும் மேலும் வலிமையடையச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சொல்பவர்கள் சொல்லிவிட்டே போகட்டும், பேசுகின்றவர்கள் எல்லாம் பேசிவிட்டே போகட்டும். ஆனால் உனக்கு எது எப்பொழுது நடக்க வேண்டும் என்றிருக்கிறதோ அது அப்பொழுது சரியாகவே இந்த தாயின் அருளோடு நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.